அனைவருக்கும் வணக்கம். இது நாகா நோட்ஸ். இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 8th தேர்ட் டேர்ம் நியூ புக்கில் செகண்ட் லெசனாக இருக்க வாழ்வியல் கணிதம். இந்த லெசனோட பார்ட் 4 பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி உள்ள பார்ட்லாம் பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், போய் பாருங்கள். இந்த லெசன் ஸ்கூல் புக்கில் பேஜ் நம்பர் 32ல் இருக்குது. ஓகே, வாங்க நம்ம இப்போ சம் பார்க்கலாம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் டிஎன்பிசி குரூப் 4 எக்ஸாமுக்கு டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இந்த டெஸ்ட் பேட்ச் எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னா 10/10/2020 ஸ்டார்ட் ஆகுது. இந்த டெஸ்ட் பேட்ச் வந்து அப் டு குரூப் 4 எக்ஸாம் வரையும் வேலிடாக இருக்கும். இந்த டெஸ்ட் பேட்சில் 3 டைப் ஆஃப் டெஸ்ட் கண்டக்ட் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து டாபிக் வைஸ் டெஸ்ட்டு, செகண்ட் ஒன்று வந்து ஸ்கூல் புக் மார்க்ஸ் டெஸ்ட்டு, தேர்ட் ஒன்று வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் டெஸ்ட்டு. டாபிக் வைஸ் டெஸ்ட்டில் டோட்டலாக 15 டாபிக்ஸ் இருக்குது. 15 டாபிக்ஸையும் டீச் பண்ணி வீடியோஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் டெஸ்ட் இருக்கும். அதே மாதிரி ஸ்கூல் புக் மார்க்ஸ் டெஸ்ட்டு 6th to 10th வரையும் டிஎன்பிசி சிலபஸில் கவர் ஆகிற எல்லா லெசனும் டீச் பண்ணி வீடியோஸ் கொடுத்ததுக்கப்புறம் தான் உங்களுக்கு டெஸ்ட் இருக்கும். இது எல்லாத்தையுமே குரூப் 4 எக்ஸாமுக்குள்ளே கம்ப்ளீட் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருவேன். நெக்ஸ்ட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் டெஸ்ட்டு. டாபிக் வைஸ் டெஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணும்போதே சைட் பை சைடாக ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் டெஸ்ட்டும் கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருவேன். இந்த டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் வந்து அக்டோபர் 9. டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கவங்க இந்த டெஸ்ட் பேட்ச் பற்றின டீட்டெயிலான வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த சம் பாருங்க. இந்த சம் இதுக்கு முன்னாடி உள்ள பார்ட்டில் உங்களுக்கு ப்ராக்டிஸ்க்காக கொடுத்துருந்தேன். இப்போ இந்த சம்மை சால்வ் பண்ணலாம். ஏ என்பவர் பி என்பவரை காட்டிலும் வேலை செய்வதில் 3 மடங்கு வேகமானவர். பி ஆனவர் ஒரு வேலையை 24 நாட்களில் முடிப்பார் எனில் இருவரும் இணைந்து அந்த வேலையை முடிக்க எத்தனை நாட்கள் எடுத்துக்கொள்வார்கள் என காண்கன்னு கேட்டிருக்காங்க. ஏ என்பவர் பி என்பவரை காட்டிலும் 3 மடங்கு வேகமானவர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பி என்பவர் ஒரு வேலையை 24 நாளில் கம்ப்ளீட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. அப்போது ஏ வந்து எத்தனை நாளில் கம்ப்ளீட் பண்ணுவார்? 8 நாளே கம்ப்ளீட் பண்ணுவார். நான் எப்படி 8 days அப்படின்னு சொல்கிறேன்? இப்போ 8ஓட 3 மல்டிப்ளை பண்ணுங்க, உங்களுக்கு 24 வரும். ஏன் 3 மல்டிப்ளை பண்ணுறோம்? இங்கே 3 மடங்கு வேகமானவர் அப்படின்றனால 3 மல்டிப்ளை பண்ணி பார்த்தாவே உங்களுக்கு பியோடது கிடச்சிரும். ஓகேவா? நீங்கள் வாட்டில் மாற்றி இந்த 24ஓட 3 மல்டிப்ளை பண்ணி இந்த இடத்துல போட்டுறாதீங்க, ஆன்சர் தப்பாக வந்துடும். ஓகே, ஏன் அப்படின்னா இங்கே பாருங்கள், ஏ என்பவர் பி என்பவரை காட்டிலும் வேகமானவர். அப்போது ஏ வந்து பியை கம்பேர் பண்ணும்போது சீக்கிரமே ஒர்க்கை முடிச்சுவாரா? அதான் ஏ வந்து 8 daysல ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுறாரு, பி வந்து 24 daysல ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுறாரு. அவங்க என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க? இருவரும் இணைந்து வேலையை முடிக்க எத்தனை நாட்கள் எடுத்துக்கொள்வார்கள் கேட்டிருக்காங்க. ஏ ப்ளஸ் பி ரெண்டு பேரும் சேர்ந்தா, அப்போ ஏ ப்ளஸ் பியோட 1 day ஒர்க் எவ்வளோன்னு ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். ஏவோட 1 day ஒர்க் எவ்வளோ? 1/8. பியோட 1 day ஒர்க் எவ்வளோ? 1/24. ரெண்டுக்கு எல்சிஎம் எடுங்க. 8க்கும் 24க்கு எல்சிஎம் எடுத்தால் என்ன வரும்? 24 அப்படின்னு வந்துருச்சு. ஓகேவா? 8ஓட எந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணால் எல்சிஎம் 24 வரும்? 3 மல்டிப்ளை பண்ண வருமா? அப்போ மேலேயும் 3 மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. ப்ளஸ் 1 3யும் 1 ஆட் பண்ண என்ன வரும்? 4/24 அப்படின்னு கிடச்சிச்சு. 4 நாங்க 6 நாங்க 24 அப்படின்னு வந்துச்சு. ஏ ப்ளஸ் பியோட 1 day ஒர்க் எவ்வளோ? 1/6. அவங்க என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க? இருவரும் இணைந்து அந்த வேலையை முடிக்க எத்தனை நாள் ஆகும்னு கேட்டிருக்காங்க. நாட்கள் கிட்ட என்ன பண்ணுவோம்? இதை அப்படியே தலையில் எழுதுவோமா? தலையில் எழுதுனா என்ன வரும்? ஏ ப்ளஸ் பி = 6 days. ஏயும் பியும் சேர்ந்து அந்த வேலையை வந்து எத்தனை நாளில் கம்ப்ளீட் பண்ணுறாங்க அப்படின்னா 6 நாளில் கம்ப்ளீட் பண்ணுவாங்க. இதுதான் இதுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் நம்ம பயிற்சி சம் பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம பயிற்சி 2.2ல் இருக்க சம் தான் பார்க்க போகிறோம். இதில் மொத்தமாக 10 சம் இருக்குது. ஓகே, வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சம் பாருங்கள். 5 மாணவர்கள் அல்லது 3 மாணவிகள் ஒரு அறிவியல் திட்ட செயலை 40 நாள்களில் முடிப்பர். 15 மாணவர்கள் மற்றும் 6 மாணவிகள் அதே திட்ட செயலை முடிக்க எத்தனை நாட்கள் ஆகும்னு கேட்டிருக்காங்க. 5 மாணவர்கள் அல்லது 3 மாணவிகள் ஒரு அறிவியல் திட்ட செயலை முடிக்கிறதுக்கு 40 நாள் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அவங்க என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க? 15 மாணவர்கள் மற்றும் அப்படின்னு வந்துச்சுன்னா ப்ளஸ் போடணும். இங்கிலீஷில் அண்ட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. 15 மாணவர்கள் மற்றும் 6 மாணவிகள் அதே திட்ட செயலை முடிக்கிறதுக்கு எத்தனை நாள் ஆகும்னு கேட்டிருக்காங்க. கொஷினில் பாருங்கள், அல்லது இருக்கா? கொஷினில் அல்லது இருந்துச்சு அப்படின்னா நான் சொல்கிற மெத்தடில் போடுங்க, ஈஸியாக ஆன்சர் போட்டலாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த 5 மாணவர்கள் வந்து 3 மாணவிகளுக்கு சமம் அப்படின்னு எழுதணும். 5 மாணவர்கள் 3 மாணவிகளுக்கு சமம். ஏன் இப்படி சொல்கிறேன் பாருங்கள்.
5 மாணவர்கள் வந்து ஒரு அறிவியல் செயல் திட்டத்தை 40 நாளில் கம்ப்ளீட் பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் 3 மாணவிகள் வந்து அதே செயல் திட்டத்தை 40 நாள்லேயே கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. 5 மாணவர்கள் பண்ணுறத 3 மாணவிகளே அதே 40 நாளில் பண்ணி முடிச்சிடுவாங்கன்னு சொல்கிறாங்க. அதனால தான் 5 மாணவர்கள் வந்து 3 மாணவிகளுக்கு சமம் அப்படின்னு எழுதியிருக்கோம். இப்போது இங்கே கொஷினை பாருங்கள். நம்மள்ட்ட என்ன கொஷின் கேட்டிருக்காங்க, 15 மாணவர்கள் மற்றும் 6 மாணவிகள் வந்து அந்த செயல் திட்டத்தை எத்தனை நாளில் முடிப்பாங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இங்கே கொஷினில் மாணவர்கள் மாணவிகள் ரெண்டுமே கலந்து இருக்கு. நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஃபுல்லாக மாணவிகளாக மாற்றணும், இல்லைன்னா ஃபுல்லாக மாணவர்களாக மாற்றணும். நான் இப்போ என்ன பண்ணேன்னா ஃபுல்லாகவே மாணவிகளாக மாற்ற போகிறேன். அதாவது இந்த மாணவரை வந்து நான் மாணவியாக மாற்ற போகிறேன். அப்படி மாற்றினா மட்டும்தான் சம் ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். நீங்கள் வந்து மாணவியை கூட மாற்றலாம். நான் இப்போ மாணவர்களை மாற்றுறேன். இங்கே பாருங்கள், இங்கே 15 மாணவர்கள் இருக்கா, இந்த 15 மாணவர்களை நம்ம மாணவியாக மாற்றணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா இந்த இங்கே 15 இங்கே பாருங்கள், இங்கே 5 மாணவர் இருக்கா, இந்த 5ஓட எந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 15 வரும் பாருங்கள். 3 மல்டிப்ளை பண்ணால் 15 வருமா, அப்போ 3 ரெண்டு சைட்லேயும் மல்டிப்ளை பண்ணணும். அப்போது 15 மாணவர்கள், அதாவது பாய்ஸ், இது வந்து ஈக்குவல் டு 3 9 மாணவி, இது வந்து கேர்ள்ஸ். அதாவது 15 மாணவர்கள் வந்து 9 மாணவிக்கு சமம். அப்போது இந்த 15 மாணவர்களுக்கு பதிலாக 9 மாணவிகளை போடலாமா, இதுக்கு பதிலாக 9 மாணவிகள் அப்படின்னு நான் போடுறேன். ப்ளஸ்ஸு இந்த 6 மாணவி, ரெண்டையும் ஆட் பண்ணுங்க. 9 யாரையும் ஆட் பண்ணால் 15 மாணவி. 15 மாணவிகள் வந்து அந்த செயல் திட்டத்தை முடிக்க எத்தனை நாள் ஆகும் நம்ம கண்டுபிடிக்கணும். இங்கே நம்ம மாணவி கண்டுபிடிச்சிருக்கோமா, அப்போ இங்கே மாணவி தான் எடுத்துக்கணும். 3 மாணவிகள் வந்து 40 நாளில் கம்ப்ளீட் பண்ணுறாங்களா, 3 மாணவிகள் வந்து 40 நாளில் கம்ப்ளீட் பண்ணுறாங்க. அப்போது இந்த 15 மாணவிகள் எத்தனை நாளில் கம்ப்ளீட் பண்ணுவாங்க தெரியாது, எக்ஸ்னு வச்சுக்கோங்க. இப்போ எக்ஸை மட்டும் ஒரு சைடில் வச்சுட்டு இந்த நம்பர் அந்த சைடு கொண்டு வாங்க. 3 பெருக்கல் 40 டிவைடட் பை 15. 1 3 3 I 3 15, 1 5 5 8 5 40, x ஈக்குவல் டு 8. அப்போது 8 டேஸில் கம்ப்ளீட் பண்ணுவாங்க. இதுதான் இதுக்கான ஆன்சர். 8 நாளில் கம்ப்ளீட் பண்ணுவாங்க. இன்னொரு டைம் சொல்கிறேன் பாருங்கள். கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க, 5 மாணவர்கள் அல்லது 3 மாணவிகள் ஒரு அறிவியல் செயல் திட்டத்தை 40 நாளில் கம்ப்ளீட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. அவங்க என்ன கொஷின் கேட்டிருக்காங்க, 15 மாணவர்கள் மற்றும் 6 மாணவிகள் அதே செயல் திட்டத்தை முடிக்க எத்தனை நாட்கள் ஆகும்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த மாணவர்களையும் மாணவிகளையும் சமப்படுத்தணும். 5 மாணவர்கள் வந்து 3 மாணவிகளுக்கு ஈக்குவல். எப்படி சொல்கிறேன், 5 மாணவர்கள் வந்து ஒரு செயல் திட்டத்தை 40 நாளில் கம்ப்ளீட் பண்ணுறாங்க. அதுவே அதே செயல் திட்டத்தை 3 மாணவிகள் வந்து 40 நாளில் கம்ப்ளீட் பண்ணுறாங்க. அப்போது 5 மாணவர்கள் வந்து 3 மாணவிகளுக்கு சமம். இப்போது இப்படி எடுத்ததுக்கப்புறம் இது எடுத்ததுக்கப்புறம் இங்கே பார்க்கணும். இங்கே பாருங்கள், இங்கே மாணவர் மாணவின்னு இருக்குது. ஃபுல்லாக மாணவியாக மாற்றணும், இல்லைன்னா ஃபுல்லாக மாணவர்களாக மாற்றணும். நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா மாணவர்களை மாணவியாக மாற்ற போகிறேன். அதுக்கு இந்த 15 மாணவர் இருக்கா, அதுக்கு பதிலாக நம்ம ஈக்குவலாக மாணவிகளை எழுதணும். அதுக்கு என்ன பண்ணுறேன்னா இங்கே மாணவர் நம்ம 5 மாணவர் இருக்குது. அப்போ 15 வரணும், என்ன பண்ணுவோம், 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் 15 வருமா, அப்போ ரெண்டு சைடுமே வந்து 3ஆல் மல்டிப்ளை பண்ணுங்க. அப்போ 15 மாணவர்கள் வந்து 9 மாணவிக்கு சமம் அப்படின்னு வந்துருச்சு. இந்த 15 மாணவர்களுக்கு பதிலாக நான் 9 மாணவியை போட்டிருக்கேன். இங்கே ஆல்ரெடி ஒரு 6 மாணவி இருக்குது. ரெண்டையும் ஆட் பண்ணால் வரும் 15 மாணவி. அப்போ 15 மாணவிகள் வந்து அந்த செயல் திட்டத்தை எத்தனை நாளில் முடிப்பாங்க நம்ம கண்டுபிடிக்கணும். இங்கே மாணவி கண்டுபிடிச்சிருக்கனால இங்கேயும் நம்ம மாணவி எடுத்துக்கணும். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, 3 மாணவிகள் வந்து 40 நாளில் கம்ப்ளீட் பண்ணுறாங்களா, அப்போ 15 மாணவிகள் வந்து எத்தனை நாளில் கம்ப்ளீட் பண்ணுவாங்க தெரியாது, எக்ஸ்னு வச்சாச்சு. எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா எக்ஸோட மதிப்பு கிடச்சிடும். 8 டேஸில் கம்ப்ளீட் பண்ணுவாங்க. சப்போஸ் நீங்கள் இந்த இடத்துல ஃபுல்லாகவே மாணவர்களாக மாற்றிருந்தீங்க அப்படின்னா இங்கே மாணவர்களை தான் எடுத்துக்கணும். ஓகேவா, நீங்கள் மாணவிகளாக மாற்றிருக்கனால நான் மாணவியோட வேல்யூ எடுத்திருக்கேன். நீங்கள் மாணவர்களாக மாற்றிருந்தீங்க அப்படின்னா 5 அப்படின்ற மாதிரி இதை எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா, எப்படி எடுத்தாலும் ஆன்சர் கரெக்டாக தான் வரும். ரெண்டாவது சம் பாருங்க. 32 ஆண்கள் நாளொன்றுக்கு 12 மணி நேரம் வேலை செய்து ஒரு வேலையை 15 நாள்களில் முடிப்பார் எனில் அந்த வேலையின் 2 மடங்கை எத்தனை ஆண்கள் நாளொன்றுக்கு 10 மணி நேரம் வேலை செய்து 24 நாட்களில் முடிப்பார்னு கேட்டிருக்காங்க. இந்த சம் ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் போடணும். ஃபார்முலா என்ன, ஆட்கள் இன்ட்டு நாட்கள் இன்ட்டு மணி நேரம் டிவைடட் பை வேலை இன்ட்டு ரூபாய் ஈக்குவல் டு ஆட்கள் இன்ட்டு நாட்கள் இன்ட்டு மணி நேரம் டிவைடட் பை வேலை இன்ட்டு ரூபாய். ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, 32 ஆண்கள் கொடுத்துருக்காங்களா, அப்போ மேலே வருமா, 32 மேலே போடுங்க. ஆண்கள் நாளொன்றுக்கு 12 மணி நேரம் வேலை பார்க்குறாங்க. மணி நேரம் அப்படின்னா மேலே வரணும், மேலே போட்டாச்சு. 12 மணி நேரம் வேலை செய்து ஒரு வேலையை 15 நாளில் கம்ப்ளீட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு
அந்த வேலையின் இருமடங்கு. இங்கன்னா ஒரு வேலையா, அதோட இருமடங்குனா என்ன 2. ஓகேவா? அந்த வேலையின் இருமடங்கை எத்தனை ஆண்கள் தெரியாது எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. எத்தனை ஆண்கள் நாளொன்றுக்கு 10 மணி நேரம் வேலை செய்கிறாங்க. 10 மணி நேரம் வேலை செய்து 24 நாட்களில் முடிப்பார்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. எல்லாமே கரெக்டாக போட்டுருவீங்க. இதில் 2 போட மட்டும் தப்பு பண்ணிடுவீங்க. நல்லா பார்த்துக்கோங்க. அந்த வேலையின் இருமடங்குன்னு கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து ஒரு வேலையும் கொடுத்துருக்காங்க. ஒரு வேலையோட இருமடங்கு என்ன 2. அப்போ ரெண்டால் மடங்குனாவே மல்டிப்ளை பண்ணுவோம். இருமடங்கு அப்படின்னா 2ஆல் மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். இதே 3 மடங்குனா 3ஆல் மல்டிப்ளை பண்ணியிருப்போம். அவ்வளோதான் வித்தியாசம். இப்போ எல்லாத்தையும் கேன்சல் பண்ணுங்கள். 4 2 I 2 10. நெக்ஸ்ட் 4 5 5 3 5 15. 4 12 12 2 12 24. 4 2 16 32 வந்துருச்சு. 16 3 மல்டிப்ளை பண்ணுங்க. 16 பெருக்கல் 3 ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு இருக்கு. 16 3 மல்டிப்ளை பண்ணா வரும் 48. 48 மென். இதான் இதுக்கான ஆன்சர். மூணாவது சம் பாருங்க. அமுதா ஒரு சேலையை 18 நாள்களில் நெய்வார். அஞ்சலி அனிதாவை விட, அனிதா கிடையாது அமுதான்னு மாற்றிக்கோங்க. அஞ்சலி அமுதாவை விட நெய்வதில் 2 மடங்கு திறமைசாலி. இருவரும் இணைந்து நெய்தால் அந்த சேலையை எத்தனை நாட்களில் நெய்து முடிப்பார்னு கேட்டிருக்காங்க. அமுதா ஒரு சேலையை 18 நாட்களில் நெய்வாங்க. நெக்ஸ்ட் அஞ்சலின்னு ஒருத்தவங்க இருக்காங்க. அஞ்சலி வந்து அமுதாவை விட 2 மடங்கு வந்து திறமைசாலி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ அமுதா எத்தனை நாளில் ஒரு சேலை நெய்வாங்க? 18 நாளில் நெய்வாங்களா? அப்போது அஞ்சலி வந்து 9 நாள்லேயே நெய்திருவாங்க. ஏன் 9 நாள்னு சொல்கிறேன்? ஏன்னா அஞ்சலி வந்து அனிதாவை கம்பேர் பண்ணும்போது வந்து 2 மடங்கு திறமைசாலி. அதனால இவங்க வந்து அஞ்சலி வந்து 9 நாள்லேயே நெய்திருவாங்க. சில பேர் என்ன தப்பு பண்ணுவாங்கன்னா, இங்கே மடங்கு கொடுத்துருக்காங்களா, அப்போது இந்த 18ஓட 2 மல்டிப்ளை பண்ணி 36 அப்படின்னு சொல்லி போட்டுருவாங்க. 36ன்னு போடக்கூடாது, தப்பு. ஏன்னா அஞ்சலி வந்து 2 மடங்கு திறமைசாலி அப்படின்னா என்ன மீனிங்னா, அமுதாவை கம்பேர் பண்ணும்போது அஞ்சலி வந்து சீக்கிரமாகவே அந்த ஒர்க்கை முடிச்சிருவாங்கன்னு அர்த்தம். இப்போ 9ஓட 2 மல்டிப்ளை பண்ணுங்க, 18 வருது. இப்போ இதுதான் கரெக்டான ஆன்சர். நீங்கள் வாட்டில் இதெல்லாம் 36ன்னு போட்டு இந்த இடத்துல 18ன்னு போட்டுறாதீங்க. நார்மலாக அந்த மடங்குனாவே மல்டிப்ளை பண்ணி எழுதும், அந்த கான்செப்ட் படி போட்டுறாதீங்க. நல்லா பாருங்கள். 2 மடங்கு திறமைசாலி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதே 3 மடங்கு திறமைசாலி அப்படின்னு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இந்த இடத்துல 6 வந்திருக்கும். இப்போ 6ஓட 3 மல்டிப்ளை பண்ணுங்க, 18 வந்துருச்சா? அது மாதிரி தான். ஓகேவா? இவங்க வந்து 2 மடங்கு திறமைசாலி கொடுத்துருக்கனால 9 போட்டிருக்கோம். இதுவே 3 மடங்கு திறமைசாலி அப்படின்னா இந்த இடத்துல 6 வந்திருக்கும். இந்த 6ஓட 3 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு 18 இங்கே வந்துட்டு பாருங்க. இதுவே 2 மடங்குனா 9ஓட 2 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா அந்த 18 வரும். இதுதான் கான்செப்ட். ஓகே, அப்போது அஞ்சலி வந்து ஒரு சேலையை வந்து 9 நாளில் நெய்வாங்க. அமுதா வந்து ஒரு சேலையை 18 நாளில் நெய்வாங்க. அஞ்சலியோட ஒன் டே ஒர்க் எவ்வளோ? இது வந்து அஞ்சலி 1/9. அதே மாதிரி அமுதாவோட ஒன் டே ஒர்க் எவ்வளோ? 1/18. அவங்க என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க, அந்த சேலை நெய்யை அந்த 2 பேருமே சேர்ந்து அந்த சேலையை எத்தனை நாளில் நெய்வாங்கன்னு கேட்டிருக்காங்களா? அப்போது 2 பேர்த்தையும் ஆட் பண்ணிக்கணுமா? 1/9 + 1/8. 2க்கு எல்சிஎம் எடுங்க. எல்சிஎம் எடுத்தால் என்ன வரும்? 18ன்னு வரும். 9ஓட 2 மல்டிப்ளை பண்ணால் 18 வரும். அப்போ மேலே 2ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கணும். 2 + 1. இங்கே 3/18. 3 3 6 3 18. 1/6ன்னு கிடச்சிருச்சு. இது வந்து அஞ்சலி மற்றும் அமுதா 2 பேர்த்தோட ஒன் டே ஒர்க். அவங்க என்ன கேட்டிருக்காங்க, எத்தனை நாளில் அவங்க 2 பேரும் சேர்ந்து அந்த சேலையை நெய்து முடிப்பாங்கன்னு கேட்டிருக்காங்க. அப்போ இதை தலையில் எழுதணுமா? தலையில் என்ன வரும்? 6 days. இதுதான் இதுக்கான ஆன்சர். ஆன்சர் எழுதும்போது எப்போதும் தலையில் எழுதணும், அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கான ஆன்சர் வந்து 6 days. 4வது சம் பாருங்க. ஏ, பி மற்றும் சி ஆகிய மூவர் ஒரு வேலையை 5 நாட்களில் முடிப்பர். ஏ மற்றும் சி ஆகியோர் அதே வேலையை 1/2 நாட்களிலும், ஏ ஆனவர் தனியே அதே வேலையை 15 நாட்களிலும் முடிப்பார் எனில் பி மற்றும் சி ஆகியோர் அந்த வேலையை முடிக்க எத்தனை நாட்கள் ஆகும்னு கேட்டிருக்காங்க. ஏ + பி + சி 3 பேரும் ஒரு வேலையை கம்ப்ளீட் பண்ண 5 days ஆகும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஏயும் சியும் சேர்ந்து அந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ண 1/2 days ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஏ தனியாக அந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ண 15 days ஆகுது. அவங்க என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க, பி + சி 2 பேரும் சேர்ந்து அந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ண எத்தனை நாள் ஆகும்னு சொல்லி நம்மள்ட்ட கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிளாக போட்டுடலாம் இந்த சம்மை. ஃபஸ்ட்டு ஏ + பி + சியோட ஒன் டே ஒர்க் எவ்வளோ? ஏ + பி + சி = 1/5. நெக்ஸ்ட்டு
நம்மளுக்கு என்ன தேவை பி ப்ளஸ் சியோட வேல்யூ தான் தேவையா இதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்போ நம்மளுக்கு ஏவோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு பி ப்ளஸ் சியோட வேல்யூ கிடச்சிருமா இதில் ஏவோட வேல்யூ என்ன 15 இது வந்து ஏவோட ஒன் டே ஒர்க் எவ்வளோ 1/15 அப்போது ஏக்கு பதிலாக 1/15 அப்படின்னு போடுங்க நீங்கள் வரல வெறும் 15 மட்டும் போட்டுறாதீங்க ஏவோட ஒன் டே ஒர்க்கை தான் போடணும் ப்ளஸ் பி ப்ளஸ் சி ஈக்குவல் டு 1/5 பி ப்ளஸ் சியை மட்டும் இந்த சைடு வச்சுக்கோங்க 1/15 அந்த சைடு கொண்டு போங்க 1/5 minus 1/15 5க்கும் 15க்கும் எல்சிஎம் எடுங்க ஓரஞ்சு 5 3 5 15 நெக்ஸ்ட் 3 பல போட்டோம் அப்படின்னா 1,1 வந்துருச்சு எல்சிஎம் என்னது 15 வருதா அப்போ 15 கீழே போட்டுக்கோங்க 5 விட எந்த நம்பர் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா எல்சிஎம் 15 வரும் 3 மல்டிப்ளை பண்ணால் வருமா அப்போ 3 minus 1 3ல் 1 போச்சுன்னா 2 அப்போது b plus c equal to 2/15 கிடச்சிருக்கு நம்ம ஆன்சர் எழுதும்போது என்ன பண்ணணும் தலைகளாக எழுதணுமா இது வந்து b plus c யோட ஒன் டே ஒர்க்கு நம்மளுக்கு b plus c பியும் சியும் சேர்ந்து அந்த ஒர்க்கை எத்தனை நாளில் முடிப்பாங்க அப்படின்னு நம்ம நாட்கள் கண்டுபிடிக்கணும் அப்போ என்ன பண்ணணும் தலைகளாக எழுதணும் அப்போது 2/15 வந்து 15/2 மாறிடும் ஓகே இதை வந்து கேன்சல் பண்ண முடிஞ்சால் கேன்சல் பண்ணுங்கள் இப்போ கேன்சல் பண்ணி கலப்பெண்ணு எழுத போகிறேன் ஓரன் 2 7 2 14 மிச்சம் 1 இருக்கும் அப்போ 1/2 b plus c வந்து அந்த ஒர்க்கை எத்தனை நாளாக கம்ப்ளீட் பண்ணோம் அப்படின்னா 1/2 டேஸில் கம்ப்ளீட் பண்ணோம் இதுதான் இதுக்கான ஆன்சர் ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான் இந்த a plus b plus c இதை மட்டும் எடுத்து இதில் கொண்டு வந்து ஏயோட ஒர்க்கை சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு b plus cயோட வேல்யூ கிடச்சிரும் லாஸ்ட்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க அந்த இடத்துல தலைகீழ் எழுதணும் தலைகீழ் எழுத மறந்துடாதீங்க இதே வச்சு டேரெக்டாக அந்த 2/15 அடிச்சு போட்டிங்க அப்படின்னா ஆன்சர் தப்பாக வந்துடும் 2/15 15/2 மாற்றிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து டிவைட் பண்ணி போடணும் 5வது சம் பாருங்க P மற்றும் Q ஆகியோர் ஒரு வேலையை முறையே 12 மற்றும் 15 நாட்களில் முடிப்பர் P ஆனவர் அந்த வேலையை தனியே தொடங்கிய பிறகு 3 நாட்கள் கழித்து Q ஆனவர் அவருடன் சேர்ந்து வேலையானது முடியும் வரை அவருடன் இருந்தார் எனில் வேலையானது எத்தனை நாட்களில் நீடித்ததுன்னு கேட்டிருக்காங்க P வந்து ஒரு வேலையை 12 நாளில் கம்ப்ளீட் பண்ணும் நெக்ஸ்ட் Q வந்து ஒரு வேலையை 15 நாளில் முடிக்கும் அதுக்கடுத்து என்ன கொடுத்துருக்காங்க P ஆனவர் அந்த வேலையை தனியே தொடங்கிய பிறகுன்னு கொடுத்துருக்காங்களா அப்போது இதான் ஒர்க்கு இந்த ஒர்க்கை வந்து P வந்து தனியாக தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க 3 நாட்கள் கழித்து Q ஆனவர் அவருடன் வந்து சேரதா சொல்லியிருக்காங்க அப்போது P வந்து 3 days வந்து தனியாக தான் ஒர்க் பண்ணியிருக்கோம் 3 நாள் கழிச்சதுக்கு அப்புறம் தான் வந்து Q வந்து P கூட இணைகிறாரு 3 நாட்கள் கழித்து Q ஆனவர் அவருடன் சேர்ந்து வேலையானது முடியும் வரை அவருடன் இருந்தார் எனில் வேலையானது எத்தனை நாட்களில் முடியும்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க P வந்து 3 நாளில் எவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும் இதுக்குள்ளே போகிறது எல்லாமே ஒர்க்கு இங்கிட்டு இருக்கிறது எல்லாமே டேஸ் ஓகேவா இப்போது P வந்து 3 நாளில் எவ்வளோ ஒர்க்கு பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கணும் Pயோட ஒன் டே ஒர்க் எவ்வளோ 1/12 அப்போது 3 டேஸில் எவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்கோம் நம்ம கண்டுபிடிக்கணும் அதனால் தான் இன்ட்டு 3ன்னு போட்டிருக்கேன் 3 3 நான் 3 12 1/4 P வந்து 3 டேஸில் எவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்கோம் அப்படின்னா 1/4 ஒர்க்கை பண்ணியிருக்கு ரிமைனிங் எவ்வளோ ஒர்க் இருக்குது 4ல் 1 போச்சுன்னா என்ன வரும் 3 அப்போ 3/4 ஒர்க்கு வந்து ரிமைனிங் இருக்கா 3/4 ஒர்க்கை யார் பண்ணியிருப்பா Pயும் Qவும் சேர்ந்து பண்ணியிருப்பாங்க ஃபஸ்ட்டு நீங்கள் P + Q ரெண்டு பேரும் சேர்ந்து ஒன் டேயில் எவ்வளோ ஒர்க் பண்ணுறாங்கன்னு ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும் Pயோட ஒன் டே ஒர்க் எவ்வளோ 1/12 Qவோட ஒன் டே ஒர்க் எவ்வளோ 1/15 ரெண்டுக்கு எல்சிஎம் எடுங்க எல்சிஎம் எடுத்தால் என்ன வரும் 60 இந்த சைடு 12ஓட 6 மல்டிப்ளை பண்ணால் 60 வரும் அதே மாதிரி 15ஓட 4 மல்டிப்ளை பண்ணால் 60 வரும் ரெண்டு ஆட் பண்ணால் வரும் 9/60 அப்படின்னு வந்துருச்சு இப்போ 3 டிவைட் பண்ணலாமா 3 9 23 6 0ன்னு வந்துருச்சு 3/20 ஒர்க்கு Pயும் Qவும் சேர்ந்து ஒன் டேயில் எவ்வளோ ஒர்க் பண்ணும் அப்படின்னா 3/20 ஒர்க்கை பண்ணும் நெக்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த இடத்துல டேன்னு போட்டுக்கோங்க அதுக்கடுத்து ஒர்க்குன்னு போட்டுக்கோங்க P + Q ரெண்டு பேரும் சேர்ந்து ஒன் டேயில் எவ்வளோ ஒர்க் பண்ணுது 3/20 ஒர்க்கை பண்ணுது அப்போது இந்த 3/4 ஒர்க்கை Pயும் Qவும் சேர்ந்து இந்த 3/4 ஒர்க்கை எத்தனை நாளில் கம்ப்ளீட் பண்ணணும் தெரியாது எக்ஸ்னு வச்சுக்கோங்க இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள் 1 பெருக்கல் 3/4 ஈக்குவல் டு எக்ஸ் பெருக்கல் 3/20 இந்த 3 கேன்சல் பண்ணிடலாம் 4 நாங்க 5 நாங்க 20 இந்த 5 ஈக்குவல் டு இந்த சைடு கொண்டு வாங்க அப்போ 5 ஈக்குவல் டு எக்ஸ்னு வந்துருச்சு அப்போது 5 டேஸில் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க Pயும் Qவும் சேர்ந்து இந்த
4 ஒர்க்கை எத்தனை நாளில் கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்கன்னா 5 டேஸில் கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க. அவங்க என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க, வேலையானது எத்தனை நாட்கள் நீடித்ததுன்னு கேட்டிருக்காங்க. அப்போது இந்த 5ஐயும் 3ஐயும் ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணா வரும் 8 டேஸு. இதுதான் இதுக்கான ஆன்சர். நீங்கள் வாட்டில் 5 டேஸ்னு போட்டுறாதீங்க. அவங்க மீதமுள்ள ஒர்க்கை எத்தனை நாளில் கம்ப்ளீட் பண்ணுவாங்கன்னு கேட்டிருந்தாங்க அப்படின்னா 5 டேஸ் வந்துருக்கும். மீதம் அப்படின்ற ஒரு வார்த்தை வரலனாவே இந்த ரெண்டையும் ஆட் பண்ணிக்கணும். 5ஐயும் 3ஐயும் ஆட் பண்ணி தான் போடணும். மொத்த ஒர்க்கு வந்து எத்தனை நாள் நீடிச்சிருக்கோம் நம்ம அவங்க கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அப்போ 8 டேஸ். இதான் இதுக்கான ஆன்சர். நீங்கள் வாட்டில் 5 டேஸ்னு போட்டு ஆன்சர் ஸ்டாப் பண்ணிடாதீங்க. அது கிடையாது. மீதமுள்ள ஒர்க்குன்னு கேட்டால் மட்டும் தான் 5 டேஸில் வரும். இங்கே வந்து வேலையானது அப்படின்னு ஒரு வார்த்தை வந்துச்சா, அப்போ வேலை அப்படின்னா மொத்த வேலை வந்து எத்தனை நாள் நீடிச்சுன்னு கேட்டிருக்காங்க. 5 and 3 ஆட் பண்ணால் 8 டேஸ் வந்து நீடிச்சிருக்கு. இதான் இதுக்கான ஆன்சர். 6வது சம் பாருங்க. தமிழ் கொஸ்டின்ல 1 அப்படின்னு போட்டிருக்காங்க. ஆனால் இதை வந்து 6வது கொஸ்டின் தான். பயிற்சி 2.2ல இருக்க 6வது கொஸ்டின். ஒரு முகாமில் 65 நாட்களுக்கு 490 வீரர்களுக்கு போதுமான மளிகை பொருட்கள் இருந்தன. 15 நாட்களுக்கு பிறகு மேலும் பல வீரர்கள் முகாமிற்கு வந்ததால் மீதமிருந்த மளிகை பொருளானது 35 நாட்களுக்கு மட்டுமே போதுமானதாக இருந்தது எனில் எத்தனை வீரர்கள் முகாமில் சேர்ந்தனன்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நாட்கள் அப்படின்னு போட்டுக்கோங்க. அதுக்கடுத்து வீரர்கள் அப்படின்னு போடுங்க. ஒரு முகாமில் 65 நாட்களுக்கு 490 வீரர்களுக்கு போதுமான மளிகை பொருட்கள் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் 15 நாட்களுக்கு பிறகுன்னு கொடுத்துருக்காங்களா. 65ல் 15 போச்சுன்னா என்ன வரும், 50. ஏன்னா 15 நாட்களுக்கு பிறகா, அப்போது 50. இந்த 490 அப்படியே வச்சுக்கணும். நீங்கள் இங்கே எதுவும் சேஞ்ச் பண்ணக்கூடாது. 15 நாட்களுக்கு பிறகு மேலும் பல வீரர்கள் முகாமிற்கு வந்ததால், மேலும் பல வீரர்கள் முகாமுக்கு வரதா சொல்லியிருக்காங்களா. 490 + எக்ஸு. இங்கே வந்து எவ்வளோ வீரர்கள் வராங்கன்னு சொல்ல, ஏதோ பல வீரர்கள் வரதா சொல்லியிருக்காங்க. அதனால் தெரியாது, எக்ஸ்னு போட்டிருக்கோம். வந்து சேர்றாங்க, அதனால தான் ப்ளஸ் போட்டிருக்கோம். இதே வந்து வீரர்கள் வந்து அந்த முகாமிலேருந்து போகிறாங்க அப்படின்னா மைனஸ் போட்டிருப்போம். அவங்க வந்து சேர்றதுனால ப்ளஸ்ன்னு போட்டிருக்கோம். மீதம் இருந்த மளிகை பொருட்களானது 35 நாட்களுக்கு மட்டுமே வரதா சொல்லியிருக்காங்க. இந்த 490 வீரரோட இன்னும் பல வீரர்கள் வந்து ஆட் ஆகிறனால மளிகை பொருட்கள் வந்து 35 நாள் வரை தான் நீடிக்கிறதா சொல்லியிருக்காங்க. அவங்க என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க, எத்தனை வீரர்கள் முகாமில் சேர்ந்தனன்னு கேட்டிருக்காங்க. அவ்வளோதான். இது வந்து அவங்க கொடுத்த கிவன் டேட்டா. இதை நம்ம எடுத்துக்கக்கூடாது. இது ரெண்டும் எடுத்தால் நம்ம சம் சால்வ் பண்ணணும். இங்கே பாருங்கள், நாட்கள் வந்து குறையுது, ஆனால் வீரர்கள் வந்து இன்க்ரீஸ் ஆகுறாங்க. ஒரு சைடு பாருங்கள் டிக்ரீஸ் ஆகுது, ஒரு சைடு வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஒரு சைடு டிக்ரீஸும் ஒரு சைடு இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இது என்னது, எதிர்மாறல். எதிர்மாறல் என்ன பண்ணுவோம், டேரெக்டாக மல்டிப்ளை பண்ணுவோமா. அப்போ டேரெக்டாக மல்டிப்ளை பண்ணுங்கள். 50 பெருக்கல் 490 ஈக்குவல் டு 35 பெருக்கல் பிராக்கெட் 490 ப்ளஸ் எக்ஸு. இந்த 35 ஈக்குவல் இந்த சைடு கொண்டு வாங்க. 50 பெருக்கல் 490 டிவைடட் பை 35. 7ஆல் டிவைட் பண்ணாமா. 9 7 49. 7 49 இந்த 0 வந்துருச்சு. இங்கே IL 35, ஓரஞ்சு 5, இங்கே 10ன்னு வந்துருச்சு. என்ன இருக்குது, 700ன்னு இருக்குது. 10ஐயும் 70ஐயும் மல்டிப்ளை பண்ணால் 700ன்னு வந்துருச்சு. இந்த சைடு பாருங்கள், 490 ப்ளஸ் எக்ஸ்ன்னு இருக்கா. இந்த 490 இந்த சைடு கொண்டு வாங்க. மைனஸ் 490 வந்துருச்சு ஈக்குவல் டு எக்ஸு. 700ல் 490 போனால் என்ன இருக்கும், 210 ஈக்குவல் டு எக்ஸு. எக்ஸுங்கிறது என்னது, மேலும் பல வீரர்கள் வந்து முகாமிற்கு வந்தவங்க, ஆட் ஆனால் வந்து புதுசாக வந்த வீரர்களா. அப்போது எத்தனை வீரர்கள் வந்து புதுசாக வந்திருக்காங்க, 210 வீரர்கள் வந்து புதுசாக வந்திருக்காங்க. இதுதான் இதுக்கான ஆன்சர். எத்தனை வீரர்கள் முகாமிற்கு வந்து சேர்ந்தனன்னு கேட்டிருக்காங்க. 210 வீரர்கள் வந்து புதுசாக வந்து முகாமிற்கு வந்து சேர்ந்திருக்காங்க. இதுதான் ஆன்சர். இன்னொரு சொல்கிறேன் பாருங்க. ஒரு முகாமில் 65 நாட்களுக்கு 490 வீரர்களுக்கு போதுமான மளிகை பொருட்கள் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் 15 நாட்களுக்கு பிறகுன்னு கொடுத்துருக்காங்களா. அப்போ 65ல் 15 மைனஸ் பண்ணா வரும், 50ன்னு வரும். அதை அப்படியே போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த 490 அப்படியே வச்சுக்கணும். இதுக்கப்புறம் டேரெக்டாக கொண்டு வந்து இந்த இடத்துல ப்ளஸ் எக்ஸ்னு போட்டக்கூடாது, தப்பாக ஆன்சர் வரும். ஓகேவா. 50 490 வந்துருச்சு. நெக்ஸ்ட் மேலும் பல வீரர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா. அப்போ 490ஓட ப்ளஸ் எக்ஸை ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா பல வீரர்கள் வந்து ஆட் ஆகுறாங்க. அப்போ ப்ளஸ் எக்ஸ்னு போகிறோம். இதே வந்து பல வீரர்கள் வந்து முகாமில் வந்து போகிறாங்க அப்படின்னா மைனஸ் எக்ஸ்னு போட்டிருப்போம். மீதம் இருந்த மளிகை பொருட்கள் 35 நாட்களுக்கு போதுமானதாக இருக்குன்னு சொல்கிறாங்க. பல
வீரர்கள் வந்து ஆட் ஆகிறனால அந்த மளிகை பொருட்கள் வந்து 35 நாள் வரை தான் வருதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ எத்தனை வீரர்கள் வந்து முகாமிற்கு வந்து சேர்ந்திருக்காங்கன்னு சொல்லி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இங்க பாருங்க, நாட்கள் வந்து குறையுது. ஆனா வந்து இங்க வந்து வீரர்கள் வந்து அதிகரிக்கிறாங்க. ஒரு சைடு இன்க்ரீஸும் ஒரு சைடு டிக்ரீஸ் இருந்தானா இது வந்து எதிர்மாறல். எதிர்மாறல் அப்படின்னா என்ன பண்ணுவோம்? டேட்டா மல்டிப்ளை பண்ணுவோமா? அப்போ 50ஐ 490 மல்டிப்ளை பண்ணுங்க. அதுக்கப்புறம் 35 490 + எக்ஸை மல்டிப்ளை பண்ணுங்க. மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எக்ஸோட மதிப்பு வந்து 210 கிடைக்கும். எக்ஸுங்கிறது என்னது? புதுசா வந்து ஆட் ஆன வீரர்களா? அப்ப அவங்க எத்தனை பேரு? 210 பேர். இதான் இதுக்கான ஆன்சர். 7வது சம் பாருங்க. ஒரு சிறு தொழில் நிறுவனம் 40 ஆண்களை பணியமர்த்தி 150 நாட்களில் 540 விசைப்பொறி இறப்பிகளை தயாரித்து வழங்க ஒரு ஒப்பந்தத்தை எடுத்துக்கொள்கிறது. 75 நாட்களுக்கு பிறகு அந்நிறுவனத்தால் 180 விசைப்பொறி இறப்பிகளை மட்டுமே தயாரிக்க முடிந்தது. வேலையானது ஒப்பந்தத்தின்படி நேரத்திற்கு முடிய கூடுதலாக எத்தனை ஆண்களை அந்நிறுவனம் பணியமர்த்த வேண்டும்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆண்கள் அப்படின்னு போடுங்க. அதுக்கடுத்து நாட்கள் அப்படின்னு போடுங்க. அதுக்கடுத்து விசைப்பொறி அப்படின்னு போடுங்க. கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்க? ஒரு சிறு தொழில் நிறுவனம் 40 ஆண்களை பணியமர்த்தி 150 நாட்கள்ல 540 விசைப்பொறி இறப்பிகளை தயாரிக்க முடியும்னு சொல்லி ஒரு ஒப்பந்தத்தை போடுது. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? 75 நாட்களுக்கு பிறகுன்னு கொடுத்துருக்காங்களா? இந்த 150 நாள்ல 75 நாட்களுக்கு பிறகு 180 விசைப்பொறி இறப்பிகளை மட்டுமே தயாரிச்சிருக்காங்க. 40 பேர் சேர்ந்து 75 நாள் கழிச்சு 180 விசைப்பொறி மட்டும்தான் தயாரிச்சிருக்காங்க. வேலையானது ஒப்பந்தத்தின்படி நேரத்திற்கு முடிய கூடுதலாக எத்தனை ஆண்களை அந்நிறுவனம் பணியமர்த்த வேண்டும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. மொத்தமா 150 நாள். அதுல வந்து 75 நாள்ல வந்து 180 விசைப்பொறி தான் தயாரிச்சிருக்காங்க. மிச்சம் எத்தனை நாள் இருக்கு? மிச்சம் வந்து 75 நாள் தான் இருக்கு. 150 75 மைனஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கும். மொத்தமா 150 நாள் இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் 75 நாள் வந்து 180 விசைப்பொறிகளை தான் தயாரிச்சிருக்காங்க. மிச்சம் எவ்வளவு நாள் இருக்கு? மிச்சம் இன்னும் 75 நாள் இருக்கு. இந்த மிச்சம் இருக்க 75 நாள்ல இன்னும் எவ்வளவு விசைப்பொறி தயாரிக்கணும்? மொத்தமா 540 விசைப்பொறி. அதுல 180 விசைப்பொறி மட்டும் தான் தயாரிச்சிருக்காங்க. 540ல 180 மைனஸ் பண்ணா என்ன கிடைக்கும்? 360. மிச்சம் வந்து இன்னும் 360 விசைப்பொறிகளை தயாரிக்கணும். ஆல்ரெடி 40 தொழிலாளர்கள் இருக்காங்க. 40 ஆண்கள் இருக்காங்க. இவங்க கூட இன்னும் எக்ஸ்ட்ரா எத்தனை ஆண்களை பணியமர்த்தணும்னு சொல்லி அவங்க கொஸ்டின் கேட்டிருக்காங்க. கூடுதலாக எத்தனை ஆண்களை அந்நிறுவனம் பணியமர்த்த வேண்டும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அவ்வளவுதான். ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். உங்களுக்கு கான்செப்ட் புரிஞ்சிச்சு அப்படின்னா இந்த சம் ரொம்ப ரொம்ப ஈஸி. ஓகேவா? இப்போ ஃபார்முலா யூஸ் பண்ணுங்க. இந்த சம் ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் போடணும். ஆட்கள் இன்ட்டு நாட்கள் இன்ட்டு மணி நேரம் டிவைடட் பை வேலை இன்ட்டு ரூபாய் ஈக்குவல் டு ஆட்கள் இன்ட்டு நாட்கள் இன்ட்டு மணி நேரம் டிவைடட் பை வேலை இன்ட்டு ரூபாய். இப்போ நீங்க இதை எடுத்துக்க வேண்டாம். இந்த ரோ ஃபுல்லாவே நீங்க எடுத்துக்க வேண்டாம். இதையும் எடுத்து போட்டாவே ஆன்சர் வந்துடும். ஓகே, ஃபர்ஸ்ட் என்னதுக்கு? 40 ஆண்களா? நாட்கள்னாவே மேலே வரும். அப்போ 40 ஆண்கள் 75 நாட்கள் அப்படின்னாலும் மேலே தான் வரும். 75 நாட்கள்ல எவ்வளவு விசைப்பொறிகளை தயாரிக்கிறாங்க? 180 விசைப்பொறிகளை தயாரிக்கிறாங்க. நெக்ஸ்ட் இங்கிட்டு 40 + எக்ஸ் ஆண்கள் 75 நாட்கள்ல 360 விசைப்பொறிகளை தயாரிக்கிறாங்க. இப்போ இது எல்லாத்தையும் கேன்சல் பண்ணுங்க. உங்களுக்கு எக்ஸோட மதிப்பு கிடைச்சிரும். இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சல் ஆயிடுச்சு. அதே மாதிரி இங்கிட்டு 5ஆல் டிவைட் பண்ணலாமா? 4 5 மிச்சம் 2 5 25ன்னு வந்துருச்சு. இங்க 7 5 35 மிச்சம் 1 2 10. 3ஆல் டிவைட் பண்ணலாமா? 3 3 15ன்னு வந்துருச்சு. இங்க 2 3 6 4 3 12. அதுக்கடுத்து இங்க 6 3 18. இங்க 8 3 24. ஓரஞ்சு 5 இங்க ஓரஞ்சு 5 மிச்சம் 2 5 25ன்னு வந்துருச்சு. நெக்ஸ்ட் 3ஆல் டிவைட் பண்ணலாமா? 3 15. இங்க 7 3 6. ஓரன் 2 4 2 8ன்னு வந்துச்சு. இப்போ மிச்சம் என்னென்ன இருக்கும் பாருங்க. 4 5 20 பெருக்கல் இந்த 4. இந்த 4 இந்த சைடு கொண்டு வந்துருங்க. இங்கிட்டு இந்த சைடு இருக்க 4 வந்து இந்த சைடு கொண்டு வாங்க. ஈக்குவல் டு இங்க 40 + எக்ஸ் அப்படின்னு இருக்கு. இதுக்கப்புறம் 20ஐயும் 4ஐயும் மல்டிப்ளை பண்ணா என்ன வரும்? 80ன்னு வரும்.
80ன்னு போட்டுக்கோங்க. இந்த 40 இந்த சைடு கொண்டு வாங்க, -40 அப்படின்னு வந்துடும், ஈக்குவல் டு எக்ஸு. 80ல் 40 போச்சுன்னா வெறும் 40. அப்போது கூடுதலாக இந்த எக்ஸ் அப்படின்றது என்னது? கூடுதலாக பணியமர்த்தப்பட்ட ஆண்களா? அப்போ கூடுதலாக எத்தனை ஆண்கள் வந்து பணியமர்த்தணும்? 40 ஆண்களை பணியமர்த்தினா தான் இந்த 360 விசைப்பொறிகளை கரெக்டாக 75 நாளில் அவங்க ஒப்பந்தத்தைப்படி நம்மளால தயாரித்து கொடுக்க முடியும். அப்போது 40 ஆண்கள், இதுதான் இதுக்கான ஆன்சர். கூடுதலாக எத்தனை ஆண்களை பணியமர்த்தணும் அப்படின்னா 40 ஆண்களை வந்து கூடுதலாக பணியமர்த்தணும். அப்போ தான் அந்த ஒப்பந்தத்தைப்படி வேலையை கம்ப்ளீட் பண்ணி கொடுக்க முடியும். இன்னொரு டைம் சொல்கிறேன் பாருங்க. 40 ஆண்களை பணியமர்த்தி 150 நாட்களில் 540 விசைப்பொறிகளை தயாரிக்க முடியும்னு சொல்லி ஒரு ஒப்பந்தத்தை போடுறாங்க. 75 நாட்களுக்கு பிறகு அந்த 150 நாளில் 75 நாள் கழித்து வெறும் 180 விசைப்பொறிகளை மட்டும்தான் தயாரிக்க முடிஞ்சிருக்கு. அதே 40 ஆண்களை யூஸ் பண்ணி 75 நாட்கள் பிறகு 180 விசைப்பொறிகளை மட்டும்தான் தயாரிக்க முடிஞ்சிருக்கு. அவங்க ஒப்பந்தத்தின்படி ரிமைனிங் இருக்க எல்லா விசைப்பொறிகளையும் தயாரிக்கணும் அப்படின்னா எத்தனை ஆண்களை வந்து கூடுதலாக அவங்க வந்து பணியமர்த்தணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. மொத்தம் 150 நாட்கள், அதில் 75 நாளில் 180 விசைப்பொறி தான் தயாரிச்சிருக்காங்க. மிச்சம் எவ்வளோ நாட்கள் இருக்குது? இந்த 150ல் 75 மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு மிச்சம் எவ்வளோ நாட்கள் இருக்குன்னு தெரிஞ்சிடும். மிச்சம் எவ்வளோ நாட்கள் இருக்குது? 75 நாட்கள் இருக்குது. ஃபஸ்ட்டு 75 நாளில் 180 விசைப்பொறிகளை தயாரிச்சிருக்காங்க. ஓகேவா? மொத்தம் விசைப்பொறி எவ்வளோ தயாரிக்கணும்? 540 விசைப்பொறி வந்து ஒப்பந்தத்தைப்படி தயாரிக்கணும். 180 தான் தயாரிச்சிருக்காங்க ஃபஸ்ட்டு 75 நாளில். 540லேருந்து 180 மைனஸ் பண்ணுங்க, 360 விசைப்பொறிகள் வந்து இன்னும் நம்ம தயாரிக்கணும். ஓகேவா? இங்கே 40 ஆண்கள் தான் ஏற்கனவே இருக்காங்க. இதோட இன்னும் எத்தனை பேர் ஆட் பண்ணணும்னு தெரியாது, அதனால எக்ஸ்னு வச்சுக்கோங்க. இதோட கூட வந்து ஆண்களை ஆட் பண்ணால் மட்டும்தான் நம்மளால 360 விசைப்பொறிகளை வந்து தயாரிக்க முடியும். இப்போ என்ன பண்ணீங்கன்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கோங்க. ஆட்கள், நாட்கள், மணி நேரம் டிவைட் பை வேலை இன்ட்டு ரூபாய். அதே மாதிரி இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிவிட்டு இதில் இந்த டேட்டாவையும் எடுத்துக்கோங்க. 40 ஆண்கள் வந்து 75 நாட்களில் 180 விசைப்பொறிகளை தயாரிக்கிறாங்க. அப்போது 40 + எக்ஸ் ஆண்கள் வந்து 75 நாட்களில் 360 விசைப்பொறிகளை தயாரிப்பாங்களா? இதெல்லாத்தையும் கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு புரியல அப்படின்னா எல்லாத்தையும் ஒரே சைடில் அந்த 40 + எக்ஸை மட்டும் ஒரு சைடு வச்சுட்டு மற்ற எல்லா வேலையும் இந்த 75 இந்த 360 இதெல்லாம் இன்னொரு சைடில் கொண்டு வந்து கேன்சல் பண்ணி போடுங்க. டேரக்டாக டிவைட் பண்ண தெரிஞ்சாலும் டேரக்டாக டிவைட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு டேரக்டாகவே டிவைட் பண்ணி காமிச்சிருக்கேன். நெக்ஸ்ட்டு இது எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸோட மதிப்பு 40ன்னு கிடைக்கும். எக்ஸ் அப்படின்றது என்னது? கூடுதலாக பணியமர்த்தப்பட்ட ஆண்கள். ஓகேவா? எத்தனை ஆண்கள் வந்து கூடுதலாக பணியமர்த்திருக்காங்க? 40 ஆண்கள். 40 ஆண்களை கூடுதலாக பணியமர்த்தினா மட்டும்தான் ஒப்பந்தத்துப்படி 360 விசைப்பொறிகளில் ரிமைனிங் இருக்க அந்த 75 டேஸில் நம்மளால் கம்ப்ளீட் பண்ணி கொடுக்க முடியும். அப்போ 40 ஆண்கள் தான் இதுக்கான ஆன்சர். 8வது சம் பாருங்க. ஏ ஆனவர் ஒரு வேலையை 45 நாட்களில் முடிப்பார். அவர் 15 நாட்களுக்கு மட்டுமே வேலை செய்தார். பிறகு பி ஆனவர் மீதமிருந்த வேலையினை 24 நாட்களில் முடிக்கிறார். இருவரும் இணைந்து வேலை செய்தால் அந்த வேலையின் 80% முடிக்க ஆகும் நேரத்தை காண்கன்னு கேட்டிருக்காங்க. ஏ ஒரு வேலையை 45 நாளில் கம்ப்ளீட் பண்ணுவார். அவர் அப்படின்னு கொடுத்துருக்கு யாருன்னா ஏ. ஓகேவா? ஏ வந்து 15 நாட்கள் மட்டுமே வேலை செய்தார்னு கொடுத்துருக்காங்க. இதான் மொத்த ஒர்க்கு. இந்த ஒர்க்கில் ஏ வந்து 15 டேஸ் மட்டும்தான் ஒர்க் பண்ணுது. நெக்ஸ்ட்டு பி ஆனவர் மீதம் இருக்க வேலையை வந்து பி வந்து 24 நாளில் கம்ப்ளீட் பண்ணதாக சொல்லியிருக்காங்க. அவங்க என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க? இருவரும் இணைந்து வேலை செய்தால் அந்த வேலையின் 80% முடிக்க ஆகும் நேரத்தை காண்கன்னு கேட்டிருக்காங்க. இந்த ஒர்க்கில் ஏ வந்து எத்தனை நாள் ஒர்க் பண்ணியிருக்கு? 15 டேஸ் ஒர்க் பண்ணியிருக்கா? ஏ வந்து 15 டேஸில் எவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்குன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஏவோட 1 டே ஒர்க் எவ்வளோ? 1/45 பெருக்கல் 15. ஏன் பெருக்கல் 15 போடுறேன்? 15 டேஸில் ஏ வந்து எவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்குன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அதனால தான் இன்ட்டு 15 போடுறேன். நெக்ஸ்ட்டு 15 15 3 15 45. ஏ வந்து 15 டேஸில் 1/3 ஒர்க்கை பண்ணியிருக்கு. ஏ 15 டேஸில் 1/3 ஒர்க்கை பண்ணியிருக்கு. ரிமைனிங் எவ்வளோ ஒர்க் இருக்குது? 2/3 ஒர்க் இருக்குது. 2/3 ஒர்க்கை 24 டேஸில் வந்து பி கம்ப்ளீட் பண்ணுது. பி வந்து ஒரு வேலையை எவ்வளோ நாளில் கம்ப்ளீட் பண்ணணும் நம்மளுக்கு தெரியாது. நம்ம அதை கண்டுபிடிக்கணும். அதுக்கு இதை யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த இடத்துல டேன்னு போட்டுக்கோங்க, அதுக்கடுத்து ஒர்க்குன்னு போடுங்க. பி வந்து 24 டேஸில் 2/3 ஒர்க்கை பண்ணுது. அப்போ மொத்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ண மொத்த ஒர்க்குன்னா என்ன? 1. ஓகேவா? மொத்த ஒர்க்கை எப்போதுமே 1ன்னு எடுத்துக்கணும். மொத்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ண எவ்வளோ நாள் ஆகும்? அவ்வளோதான். கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். 24 பெருக்கல் 1 ஈக்குவல் டு 2/3 பெருக்கல் எக்ஸு. இந்த ரெண்டாம் ஆப்பில் டிவைட் பண்ணலாமா? 2 2 12 2 24. இந்த 3 இந்த சைடு கொண்டு வாங்க. 12 3 மல்டிப்ளை பண்ணால் 36. அப்போது
பி வந்து ஒரு வேலையை கம்ப்ளீட் பண்ண எவ்வளோ நாள் ஆகும் அப்படின்னா 36 நாள் ஆகும். ஏ வந்து அவங்களே கொடுத்துட்டாங்க, ஆனால் பிக்கு வந்து கொடுக்கல, நம்ம தான் கண்டுபிடிக்கணும். அதுக்காக தான் இந்த 1/3 இந்த 2/3 கண்டுபிடிச்சோம். கண்டுபிடிச்சதுக்கப்புறம் பி வந்து 2/3 ஒர்க்கை வந்து 24 டேஸில் கம்ப்ளீட் பண்ணுதுன்னா மொத்த ஒர்க் எவ்வளோ 1. அப்போ ஒரு ஒர்க்கை எத்தனை நாளில் கம்ப்ளீட் பண்ணும்? 36 டேஸில் கம்ப்ளீட் பண்ணும். இப்போ அவங்க என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். இருவரும் இணைந்து வேலை செய்தாலும் கொடுத்துருக்காங்களா? அப்போ ஏயும் பியும் ஆட் பண்ணுங்க. ஏவோட 1 டே ஒர்க் எவ்வளோ? ஏயும் பியும் சேர்ந்து 1 டேல எவ்வளோ ஒர்க் பண்ணி நம்ம கண்டுபிடிக்கணும். 45 ப்ளஸ் பியோட 1 டே ஒர்க் எவ்வளோ? 1/36. இப்போ 45க்கும் 36க்கும் எல்சிஎம் எடுங்க, 180 அப்படின்னு வரும். 45ஓட எந்த நம்பர் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 180 வரும். 4 மல்டிப்ளை பண்ணால் 180 வரும். அப்போ 4ஆல் மேலே கீழே மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ 4 ப்ளஸ் 36ஓட எந்த நம்பர் மல்டிப்ளை பண்ணால் 180 வரும்? 5 மல்டிப்ளை பண்ணால் 180 வரும். அப்போ மேலேயும் 5ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த 5ஐயும் 4ஐயும் ஆட் பண்ணால் 9/180 கிடைக்குது. இப்போ 9ஆல் டிவைட் பண்ணலாமா? ஓர் 9 9, ஈர் 9 18. அப்போது என்ன கிடைச்சிருக்கு? ஏயும் பியும் சேர்ந்து 1 டேல எவ்வளோ ஒர்க் பண்ணோம் அப்படின்னா 1/20 ஒர்க்கை வந்து பண்ணோம். ஏயும் பியும் சேர்ந்து அந்த ஒர்க்கை எவ்வளோ நாளாக கம்ப்ளீட் பண்ணோம்? எவ்வளோ நாள் கம்ப்ளீட் பண்ணணும் கேட்டால் என்ன பண்ணுவோம்? தலையில் எழுதுவோமா? அப்போது ஏயும் பியும் சேர்ந்து மொத்த ஒர்க்கை வந்து 20 டேஸில் கம்ப்ளீட் பண்ணோம். அவங்க என்ன கொஷின் கேட்டிருக்காங்க? 80% ஆஃப் அந்த ஒர்க்கோட 80% ஆஃப் ஒர்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ண, மொத்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ண ஏயும் பியும் 20 டேஸ் எடுத்துக்குது. அப்போ 80% ஆஃப் ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ண எவ்வளோ நாள் ஆகும்னு கேட்டிருக்காங்க. அப்போ பர்சன்டேஜ் அப்படின்னா டிவைட் பை 100. அப்போ 80 டிவைட் பை 100 வந்துருச்சு. இப்போ இதை கேன்சல் பண்ணுங்க. இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சல் ஆயிடுச்சு, இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சல் ஆயிடுச்சு. 2 8 மல்டிப்ளை பண்ணா வரும் 16 நாளில் கம்ப்ளீட் பண்ணும். 16 டேஸ் தான் இதுக்கான ஆன்சர். இன்னொரு டைம் சொல்கிறேன் பாருங்கள். ஏ வந்து ஒரு வேலையை 45 நாளில் கம்ப்ளீட் பண்ணும். நெக்ஸ்ட்டு ஏ வந்து 15 நாட்கள் மட்டுமே வேலை செய்தார் கொடுத்துருக்காங்க. இது வந்து மொத்த ஒர்க்கு. இந்த மொத்த ஒர்க்கில் ஏ வந்து 15 நாள் மட்டும்தான் ஒர்க் பண்ணுது. நெக்ஸ்ட்டு மீதி இருக்க வேலையை பி வந்து 24 டேஸில் கம்ப்ளீட் பண்ணுதுன்னு கொடுத்துட்டாங்களா? இப்போ ஏ வந்து 15 டேஸ் ஒர்க் பண்ணியிருக்கா. ஏ வந்து 15 டேஸில் எவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்கு நம்ம கண்டுபிடிக்கணும். ஏவோட 1 டே ஒர்க் எவ்வளோ? 1/45. நெக்ஸ்ட் இன்ட்டு 15. ஏன் 15 போடுறோம்? 15 டேஸில் எவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்கு நம்ம கண்டுபிடிக்கணும். அதனால தான் இன்ட்டு 15 போடுறோம். 45ஐயும் 15ஐயும் டிவைட் பண்ணா வரும் 1/3 அப்படின்னு கிடைக்குது. அப்போது ஏ வந்து 15 டேஸில் எவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்குன்னா 1/3 ஒர்க்காக பண்ணியிருக்கு. மிச்சம் எவ்வளோ ஒர்க் இருக்குது? 3ல் 1 போச்சுன்னா மிச்சம் 2 இருக்கா. அப்போ 2/3 ஒர்க் வந்து ரிமைனிங் இருக்குது. அப்போ பி வந்து ரிமைனிங் இருக்க 2/3 ஒர்க்கை 24 டேஸில் கம்ப்ளீட் பண்ணுது. அப்போது பியோட மொத்த ஒர்க்கு பி வந்து ஒரு வேலை எவ்வளோ நாளாக கம்ப்ளீட் பண்ணணும் தெரியாது. ஏக்கு மட்டும்தான் அவங்க கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க, பிக்கு கொடுக்கல. நம்ம தான் கண்டுபிடிக்கணும். இப்போ அதான் கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கு என்ன பண்ணணும்? இதில் டேன்னு போட்டுக்கோங்க, அதுக்கடுத்து ஒர்க்குன்னு போட்டுக்கோங்க. 24 டேஸில் எவ்வளோ ஒர்க் பண்ணுது? 2/3 ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுது. அப்போ ஒரு வேலை என்னன்னா மொத்த ஒர்க்குனா 1 எடுத்துக்கணும். அப்போ மொத்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ண எவ்வளோ நாள் ஆகும்? அப்போ தெரியாது, கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. எக்ஸ் வந்து 36 கிடச்சிருக்கு. இந்த 36 அப்படின்றது பி வந்து ஒரு வேலை கம்ப்ளீட் பண்ண ஆகும் நாட்கள். 36 நாளில் கம்ப்ளீட் பண்ணிடும். இப்போ அவங்க என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க பாருங்க. இருவரும் இணைந்துன்னு கொடுத்துருக்காங்களா? அப்போ ஏ பியை ஆட் பண்ணுங்க. 1/45. ஏன் 1/ல போகிறோம்? 1 டே ஒர்க் அப்படின்றனால 1/45 ப்ளஸ் 1/36. ரெண்டுக்கு எல்சிஎம் எடுத்து நீங்கள் கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா 1/20 கிடைக்கும். இது வந்து ஏ ப்ளஸ் பியோட 1 டே ஒர்க்கு. ஏயும் பியும் சேர்ந்து அந்த ஒர்க்கை எத்தனை நாளில் கம்ப்ளீட் பண்ணும்? 1 டே ஒர்க் வந்து 1/20. அது எத்தனை நாட்கள் கேட்டாங்க அப்படின்னா தலையில் எழுதணுமா? தலையில் எழுதுனா என்ன வரும்? 20 டேஸ். அப்போது ஏயும் பியும் சேர்ந்து மொத்த ஒர்க்கை எத்தனை நாளில் கம்ப்ளீட் பண்ணும் அப்படின்னா 20 டேஸில் கம்ப்ளீட் பண்ணும். அவங்க என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க? 80% ஆஃப் ஒர்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ண எத்தனை நாள் ஆகுன்னு கேட்டிருக்காங்க. அப்போது மொத்த ஒர்க்கை வந்து 20 டேஸில் கம்ப்ளீட் பண்ணும். 80% ஒர்க்கு கேட்குறனால 80/100ன்னு போட்டிருக்கோம். ஏன் 100 போட்டிருக்கோம்? பர்சன்டேஜ் அப்படின்னாலும் 100 போட்டிருக்கோம். இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சல் ஆயிடுச்சு, இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சல் ஆயிடுச்சு. 2 இருக்குது, இங்கே 8 இருக்குது. 2 8 மல்டிப்ளை பண்ணால் 16 டேஸ். இதை 16 நாட்கள் தான் இதுக்கான ஆன்சர். இந்த ஸ்டெப்பில் இதை வந்து இன்னொரு மெத்தட்லேயும் போகலாம். இதை மட்டும் நான் சொல்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து இங்கே பர்சன்டேஜ், இங்கே டேஸ்ன்னு போட்டுக்கோங்க, இங்கே பர்சன்டேஜும் போடுங்க. 100%. அப்போ மொத்த ஒர்க்னா 100%. 100% ஆஃப் ஒர்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ண 20 டேஸ் ஆகுது அப்படின்னா 80% ஆஃப் ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ண எவ்வளோ நாள் ஆகும்? இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். 80 × 20 = 100 × x.
இங்கே இருக்க 2 ஜீரோக்கு இங்கே இருக்க 2 ஜீரோ கேன்சல் ஆயிடுச்சு. 8 2 மல்டிப்ளை பண்ணால் 16 நாட்கள். இப்படி கூட போடலாம். இந்த மாதிரி டேயு பர்சன்டேஜ்னு வச்சு இப்படியும் போடலாம். இல்லைனா டேரெக்டாக இந்த 20 டேஸோட 80/100 மல்டிப்ளை பண்ணாலும் உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். எது உங்களுக்கு ஈஸியாக இருக்கோ அதுபடி நீங்கள் போடுங்க. 9வது சம் பாருங்க. P என்பவர் தனியே ஒரு வேலையின் 1/2 பகுதியை 6 நாட்களிலும் Q என்பவர் தனியே அதே வேலையின் 2/3 பகுதியை 4 நாட்களிலும் முடிப்பார். இருவரும் இணைந்து அந்த வேலையின் 3/4 பகுதியை எத்தனை நாட்களில் முடிப்பார்னு கேட்டிருக்காங்க. P என்பவர் ஒரு வேலையோட 1/2 பகுதியை வந்து எத்தனை நாளில் கம்ப்ளீட் பண்ணுவார்? 6 நாளில் கம்ப்ளீட் பண்ணதா சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் Q என்பவர் ஒரு வேலையின் 2/3 பகுதியை வந்து 4 டேஸில் கம்ப்ளீட் பண்ணதா சொல்லியிருக்காங்க. P வந்து ஒரு வேலையோட 1/2 பகுதியை வந்து 6 நாளில் கம்ப்ளீட் பண்ணுது. அப்போ அந்த மொத்த வேலை அப்படின்றது 1. அப்போ ஒரு வேலை வந்து எத்தனை நாளில் கம்ப்ளீட் பண்ணணும் நம்ம கண்டுபிடிக்கணும். இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. 1/2 பெருக்கல் x ஈக்குவல் டு 1 பெருக்கல் 6. எக்ஸை மட்டும் இந்த சைடு வச்சுட்டு இந்த 2 அந்த சைடு கொண்டு போங்க. 12 டேஸ் அப்படின்னு வந்துருச்சு. அப்போ P வந்து ஒரு வேலையை எத்தனை நாளில் கம்ப்ளீட் பண்ணும் அப்படின்னா 12 டேஸில் கம்ப்ளீட் பண்ணும். நெக்ஸ்ட் அதே மாதிரிக்கு Qக்கும் கண்டுபிடிங்க. Q வந்து ஒரு வேலையின் 2/3 பகுதியை வந்து 4 டேஸில் கம்ப்ளீட் பண்ணுதா. அப்போ மொத்த வேலை அப்படின்றது 1. அப்போ ஒரு வேலையை வந்து எவ்வளோ நாளில் கம்ப்ளீட் பண்ணும். கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. 2/3 பெருக்கல் x ஈக்குவல் டு 4 பெருக்கல் 1. 2 2 4. இந்த 3 அந்த சைடு கொண்டு போங்க. x ஈக்குவல் டு 6. அப்போ Q வந்து ஒரு வேலையை எத்தனை நாளில் கம்ப்ளீட் பண்ணும் அப்படின்னா 6 டேஸில் கம்ப்ளீட் பண்ணும். நெக்ஸ்ட் அவங்க என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இருவரும் இணைந்துன்னு கொடுத்துருக்காங்களா. அப்போ Pயும் Qவையும் ஆட் பண்ணுங்க. P and Qவோட 1 டே ஒர்க் எவ்வளோன்னு ஃபஸ்ட்டு கண்டுபிடிங்க. 1/12 ப்ளஸ் 1/6. ரெண்டுக்கு எல்சிஎம் எடுங்க. 12க்கு 6க்கு எல்சிஎம் எடுத்தால் 12ன்னு வரும். இங்கே 1 ப்ளஸ் 6ஓட எந்த நம்பர் மல்டிப்ளை பண்ணால் 12 வரும். 2 மல்டிப்ளை பண்ணால் வருமா. அப்போ மேலே 2 மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. இங்கே 2ன்னு வந்துருச்சு. அப்போது 3/12 அப்படின்னு கிடச்சிருக்கு. 1 3 3 4 3 12. P ப்ளஸ் Qவோட 1 டே ஒர்க் எவ்வளோ அப்படின்னா 1/4. P ப்ளஸ் Qவும் சேர்ந்து ஒரு ஒர்க்கை எத்தனை நாளில் கம்ப்ளீட் பண்ணும் அப்படின்னா இதை தலைகளாக எழுதணுமா. தலைகளாக எழுதுனா எத்தனை நாளில் கம்ப்ளீட் பண்ணும் அப்படின்னு கிடச்சிரும். அப்போ 4 டேஸில் கம்ப்ளீட் பண்ணும். Pயும் Qவும் சேர்ந்து மொத்த வேலையை வந்து 4 டேஸில் கம்ப்ளீட் பண்ணும். அவங்க என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இருவரும் இணைந்து அந்த வேலையின் 3/4 பகுதியை எத்தனை நாளில் கம்ப்ளீட் பண்ணுவாங்கன்னு கேட்டிருக்காங்க. மொத்த வேலையை வந்து 4 டேஸில் கம்ப்ளீட் பண்ணோம். இதில் வந்து 3/4 ஒர்க்கை வந்து 3/4 பகுதியை வந்து எத்தனை நாளில் கம்ப்ளீட் பண்ணு கேட்டிருக்காங்க. அப்போது இன்ட்டு 3/4ன்னு போடுங்க. 4 கேன்சல் ஆயிடுச்சு. மிச்சம் எத்தனை இருக்குது 3. அப்போது 3 டேஸில் கம்ப்ளீட் பண்ணும். 2 பேரும் சேர்ந்து அந்த வேலையோட 3/4 பகுதி எத்தனை நாளில் கம்ப்ளீட் பண்ணுவாங்க அப்படின்னா 3 டேஸில் கம்ப்ளீட் பண்ணுவாங்க. இதுதான் இதுக்கான ஆன்சர். இன்னொரு டைம் சொல்கிறேன் பாருங்க. P என்பவர் தனியே ஒரு வேலையின் 1/2 பகுதியை வந்து 6 டேஸில் கம்ப்ளீட் பண்ணதா சொல்லியிருக்காங்க. Q என்பவர் தனியே அந்த வேலையோட 2/3 பகுதியை வந்து 4 டேஸில் கம்ப்ளீட் பண்ணதா சொல்லியிருக்காங்க. அப்போது ஒரு வேலையோட 1/2 பகுதியை வந்து 6 டேஸில் கம்ப்ளீட் பண்ணாங்கன்னா அப்போ ஒரு வேலை அப்போ மொத்த வேலையை வந்து எவ்வளோ நாளாக கம்ப்ளீட் பண்ணாங்கன்னு தெரியணும். அதான் 1 மொத்த வேலை அப்படின்றது 1. ஓகேவா. அப்போது தெரியாது எக்ஸ்னு வச்சுக்கிறோம். 2 கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. P வந்து 12 டேஸில் கம்ப்ளீட் பண்ணும். அதே மாதிரி அந்த வேலையோட 2/3 பகுதியை வந்து 4 டேஸில் கம்ப்ளீட் பண்ணுறாங்களா. அப்போ மொத்த வேலை என்னன்னா 1. அப்போ ஒரு வேலையை வந்து எத்தனை நாளில் கம்ப்ளீட் பண்ணுவாங்கன்னு தெரியணும். கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா Qவோட தெரியும். Q வந்து 6 டேஸில் கம்ப்ளீட் பண்ணுவாங்க. அதுக்கடுத்து அவங்க என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இருவரும் இணைந்து அந்த வேலையின் 3/4 பகுதியை வந்து எத்தனை நாளில் முடிப்பாங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. P ப்ளஸ் Q 2 பேரும் இணைந்து அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து P ப்ளஸ் Qவோட 1 டே ஒர்க் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா 1/4 அப்படின்னு கிடைக்கும். Pயும் Qவும் சேர்ந்து அந்த ஒர்க்கை எத்தனை நாட்களில் கம்ப்ளீட் பண்ணுவாங்கன்னு கேட்டாங்க அப்படின்னா இதை வந்து தலைகளாக எழுதணுமா. தலைகளாக எழுதுனா வரும் 4 டேஸில் கம்ப்ளீட் பண்ணுவாங்க. Pயும் Qவும் சேர்ந்து அந்த மொத்த ஒர்க்கை வந்து 4 டேஸில் கம்ப்ளீட் பண்ணுவாங்க. அவங்க என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க. மொத்த ஒர்க் கேட்கல. அவங்க வந்து 3/4 ஒர்க்கை வந்து எத்தனை நாளில் கம்ப்ளீட் பண்ணுவாங்கன்னு கேட்டிருக்காங்க. அப்போது 4ஓட இந்த 3/4 மல்டிப்ளை பண்ணுங்க. உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். 3 டேஸில் கம்ப்ளீட் பண்ணுவாங்க. இந்த சம்மில் பாருங்கள். P வந்து ஒரு வேலையை 12 டேஸில் கம்ப்ளீட் பண்ணுன்னு சொல்லி கண்டுபிடிச்சோமா. இதை வந்து வேறு மெத்தட்லையும் கண்டுபிடிக்கலாம். இந்த மாதிரி கிராஸ் மல்டிப்ளை பண்ணாமல் வேறு மெத்தட்லையும் போடலாம். அது எப்படின்னு சொல்கிறேன் பாருங்கள். P வந்து ஒரு வேலையின் 1/2 பகுதியை 1/2 ஒர்க்கை வந்து 6 டேஸில் கம்ப்ளீட் பண்ணுதா. அப்போது 1 ஒர்க்கை வந்து எவ்வளோ நாளாக கம்ப்ளீட் பண்ண நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா இந்த 1/2 வந்து அந்த சைடு கொண்டு போங்க. 1/2 அந்த சைடு கொண்டு போனால் என்ன ஆகும் 2/1 மாறுமா. அப்போ 6 2 மல்டிப்ளை பண்ணா வரும் 12 டேஸ். இப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம்.
நெக்ஸ்ட்டு அதே மாதிரி க்யூக்கும் கண்டுபிடிக்கலாம். க்யூ என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு ஒர்க்கோட ஒரு வேலையோட 2/3 பகுதியா, 2/3 ஒர்க்கை வந்து 4 டேஸில் கம்ப்ளீட் பண்ணுதா, அப்போது 1 ஒர்க்கை வந்து எவ்வளோ நாளில் கம்ப்ளீட் பண்ணும். அப்போ அந்த 2/3 அந்த சைடு கொண்டு போங்க, 4 பெருக்கல் 3/2 மாறிடுமா, 4 2 2 4 2 3 மல்டிப்ளை பண்ணால் 6 டேஸ். அப்போ க்யூ வந்து எத்தனை நாளில் கம்ப்ளீட் பண்ணும், 6 டேஸில் கம்ப்ளீட் பண்ணும். க்யூ வந்து 6 டேஸில் கம்ப்ளீட் பண்ணும், பி வந்து 12 டேஸில் கம்ப்ளீட் பண்ணும். இந்த மாதிரி கிராஸ் மல்டிப்ளை பண்ணாமல் டேரெக்டாக இப்படியும் போடலாம். உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ நீங்கள் அதை யூஸ் பண்ணி நீங்கள் சம் சால்வ் பண்ணுங்கள். 10வது சம் பாருங்க, இதான் லாஸ்ட் சம். எக்ஸ் என்பவர் தனியே ஒரு வேலையை 6 நாட்களிலும் ஒய் என்பவர் தனியே அதே வேலையை 8 நாட்களிலும் முடிப்பர். எக்ஸ் மற்றும் ஒய் ஆகியோர் இந்த வேலையை ரூபாய் 4800க்கு ஒப்புக்கொண்டனர். இஜட் என்பவரின் உதவியுடன் அவர்கள் அந்த வேலையை 3 நாட்களில் முடித்தனர் எனில் தொகையில் இஜட்டின் பங்கு எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. எக்ஸ் என்பவர் தனியே ஒரு வேலையை வந்து 6 நாளில் கம்ப்ளீட் பண்ணுவார். நெக்ஸ்ட் ஒய் வந்து அந்த வேலையை அதே வேலை தான் 8 நாளில் கம்ப்ளீட் பண்ணுவார். நெக்ஸ்ட் என்ன கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க, எக்ஸ் மற்றும் ஒய் ஆகியோர் இந்த வேலையை ரூபாய் 4800க்கு ஒப்புக்கொண்டதாக சொல்லியிருக்காங்க. இஜட் என்பவரின் உதவியுடன் அவர்கள் அந்த வேலையை 3 நாட்களில் முடித்தனர்னு கொடுத்துருக்காங்களா. அப்போது எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இஜட் 3 பேரும் சேர்ந்து அந்த வேலையை 3 நாளில் கம்ப்ளீட் பண்ணுறாங்க. ஓகே, ஏன் இங்கே இஜட் ஆட் பண்ணியிருக்கேன், அவங்க சொல்லியிருக்காங்க பாருங்கள், இஜட் என்பவரின் உதவியுடன் அவர்கள் வந்து அந்த வேலையை 3 நாளில் கம்ப்ளீட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. அவங்க என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க, தொகையில் இஜட்டின் பங்கு எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. இஜட் வந்து தனியாக அந்த ஒர்க்கை எத்தனை நாளில் கம்ப்ளீட் பண்ணணும் ஃபஸ்ட்டு நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் தான் இஜட்டோட பங்கு எவ்வளோ நம்ம கண்டுபிடிக்க முடியும். அதுக்கு என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இஜட் இதோட 1 டே ஒர்க் எவ்வளோன்னு பாருங்கள், 1/3. ஓகேவா, இதில் வந்து எக்ஸ் அண்ட் ஒய்யோட வேலையை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். எக்ஸோட 1 டே ஒர்க் எவ்வளோ 1/6, அதே மாதிரி ஒய்யோட 1 டே ஒர்க் எவ்வளோ 1/8. இதை கொண்டு வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 1/6 ப்ளஸ் 1/8 ப்ளஸ் இஜட் ஈக்குவல் டு 1/3. இஜட் மட்டும் இந்த சைடு வச்சுக்கோங்க, மற்ற எல்லா வேலையும் அந்த சைடு கொண்டு போங்க. 1/3 இந்த 1/6 1/8 ப்ளஸில் இருக்கா, அது ஈக்குவல் டு இந்த சைடு வரும்போது மைனஸாக மாறும். அப்போ -1/6 -1/8. நெக்ஸ்ட்டு இஜட் ஈக்குவல் டு 3 6 8 இது எல்லாத்துக்கும் எல்சிஎம் எடுங்க. எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா 24 வரும். 3யோட எந்த நம்பர் மல்டிப்ளை பண்ணால் 24 வரும், 8 மல்டிப்ளை பண்ணால் 24 வருமா, அப்போ 8 மேலே போட்டுக்கோங்க. அதே மாதிரி -6ஓட வந்து 4 மல்டிப்ளை பண்ணால் 24 வருமா, அப்போ 4 போட்டுக்கோங்க. அதுக்கடுத்து 8ஓட எந்த நம்பர் மல்டிப்ளை பண்ணால் 24 வரும், 3 மல்டிப்ளை பண்ணால் 24 வரும், அப்போ -3ன்னு வந்துருச்சு. 8ஐயும் இங்கே -4ஐயும் -3 ஆட் பண்ணால் வரும் -7 வரும். அப்போ 8ல் 7 போச்சுன்னா 1. அப்போ இஜட்டோட 1 டே ஒர்க் வந்து 1/24. அப்போ இஜட் வந்து அந்த ஒர்க்கை எத்தனை நாளில் கம்ப்ளீட் பண்ணும் அப்படின்னா, இது தலையில் எழுதணுமா, தலையில் என்ன வரும் 24 டேஸில் வந்து கம்ப்ளீட் பண்ணும். இது வந்து 24. நம்ம இஜட்டோட ஒர்க்கு நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இப்போ என்ன பண்ணோம், அவங்க வந்து தொகை கொடுத்துருக்காங்களா, தொகை கொடுத்தாவே நம்ம என்ன பண்ணோம், ரேஷியோ எடுக்கணுமா. அப்போ 3க்கும் ரேஷியோ எடுங்க. அப்போது எக்ஸ் இஸ்டு ஒய் இஸ்டு இஜட்டு. எக்ஸ் எவ்வளோ 1/6. நீங்கள் வர டேரெக்டாக 6 8 24 போட்டுறாதீங்க, அது ஆன்சர் தப்பு. எப்போதுமே 1/6 1 டே ஒர்க்கு தான் நம்ம ரேஷியோ எடுக்கணும். ஒய் எவ்வளோ 1/8, இஜட் வந்து 1/24. ஓகே, நெக்ஸ்ட்டு 6 8 24 இது எல்லாத்துக்கும் எல்சிஎம் எடுங்க. எல்சிஎம் எடுத்தால் என்ன வரும் 24 அப்படின்னு வரும். அதுக்கடுத்து 6ஓட எந்த நம்பர் மல்டிப்ளை பண்ணால் 24 வரும், 4 மல்டிப்ளை பண்ணால் வரும். 8ஓட வந்து 3 மல்டிப்ளை பண்ணால் 24 வரும். இது அப்படியே தான் இருக்கும். அப்போ 1 வந்துருச்சு. இந்த 24 நம்மளுக்கு தேவை கிடையாது. இந்த ரேஷியோ எடுக்கும்போது கீழே இருக்க 24 வந்து எல்சிஎம் வந்து தேவையில்லை. மிச்சம் என்ன இருக்குது, எக்ஸ் இஸ்டு ஒய் இஸ்டு இஜட் இதோட ரேஷியோ எவ்வளோ 4:3:1. அவங்க என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க, இந்த தொகையில் இந்த 4800 ரூபாயில் இஜட்டோட பங்கு எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. மொத்த ரேஷியோ எவ்வளோன்னு பாருங்கள், 4 3 7 7 1 8. மொத்த ரேஷியோ வந்து நம்ம இப்போ இஜட் கண்டுபிடிக்க போகிறோம். மொத்த ரேஷியோ வந்து 8, அதை கீழே போட்டுக்கோங்க. இதில் இஜட் எவ்வளோ 1, அதை மேலே போட்டுக்கோங்க. மொத்த ரூபாய் எவ்வளோ 4800. 4 8 6 8 48. அப்போது இஜட்டோட பங்கு எவ்வளோ அப்படின்னா 600 ரூபாய் தான் இதுக்கான ஆன்சர். பயிற்சி 2.2ல இருக்க சம் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு அடுத்த பார்ட்டில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த லெசனில் வாழ்வியல் கணிதம் அப்படின்ற லெசனில் இவற்றை முயல்கன்னு சொல்லி ஒரு பாக்ஸில் ஒரு 10 to 15 கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. அதை வந்து நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். நெக்ஸ்ட் பார்ட்டோட இந்த லெசன் வந்து கம்ப்ளீட்டாக முடிஞ்சிடும்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.